வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு. ரூபாய் 15,000 ரூபாய் 21,000 உயரும் அடிப்படை ஊதியம் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் சமூக பாதுகாப்பின் நோக்கத்தை அதிகரிக்க குறைந்தபட்ச சம்பள வரம்பு, அதாவது PF கணக்கில் பங்களிப்புக்கான அடிப்படை சம்பளம் ரூபாய் 15,000 ரூபாய் 21,000 உயர்த்தப்படலாம். ஊழியர்களுக்கு பெரும் நிவாரணம் வழங்க மத்திய அரசு தயாராகி வருகிறது. இதற்காக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் புதிய திட்டம் வரவுள்ளது. இதன்படி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊதிய உச்ச வரம்பை ரூபாய் 15,000 ரூபாய் 21,000 உயர்த்த அரசு ஆலோசித்து வருகிறது. இதன் பொருள் PF மற்றும் ஓய்வூதிய கணக்கிற்கு அதிக தொகை செல்லும். PFக்கான சம்பள வரம்பை உயர்த்தும் திட்டம் கடந்த பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது. ஊதிய உச்ச வரம்பை அதிகரிப்பதன் மூலமாக சமூக பாதுகாப்பு வலையை விரிவுபடுத்தும் முயற்சியில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை பரிசீலித்து வருகிறது. நாங்கள் அனைத்து விருப்பங்களையும் மதிப்பீடு செய்து வருகிறோம். இது தொடர்பான முடிவை புதிய அரசாங்கம் விரைவில் எடுக்கலாம். அவ்வாறு செய்வது உலகளாவிய சமூக பாதுகாப்பை அடைவதற்கான வலுவான படியாக இருக்கும். அதே சமயம் சம்பள வரம்பை உயர்த்துவது அரசு மற்றும் தனியார் துறைக்கு பெரும் நிதி பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 18,000 முதல் ரூபாய் 25,000 வரை இருப்பதால் ஊதிய வரம்பு உயர்வு லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும். தற்போதைய சம்பள வரம்பு காரணமாக அவர்கள் எந்த விதமான சமூக பாதுகாப்பையும் இழந்துள்ளனர். கடைசியாக 2014 ஆண்டு சம்பள உச்சவரம்பில் திருத்தம் செய்யப்பட்டு PF சம்பள வரம்பை 6,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக அரசாங்கம் உயர்த்தியது. இருப்பினும் ஊழியர்களின் மாநில காப்பீட்டு நிறுவனத்தில் சம்பள வரம்பை இதைவிட அதிகமாக உள்ளது. 2017 முதல் ரூபாய் 21,000 என்ற உயர் சம்பள வரம்பு உள்ளது மற்றும் 2 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் சம்பள வரம்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்குள் ஒருமித்த கருத்து உள்ளது. ஒருபுறம் புதிய வரம்பு அதிகமான மக்களை வரம்பிற்குள் கொண்டு வரும். அதே வேளையில் அது அரசாங்கத்திற்கும் சுமையை ஏற்படுத்தும். இந்த விவகாரம் தற்போது அரசின் கிரீன் சிக்னலுக்காக காத்திருக்கிறது. தற்போதைய விதிகளின்படி ஊழியர் மற்றும் முதலாளி இருவரும் EPF கணக்கில் அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி மற்றும் தக்கவைப்பு கொடுப்பனவு தலா 12% சமமாக பங்களிக்கின்றனர். பணியாளர் பங்களிப்பு முழுவதுமாக வருங்கால வைப்பு நிதி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டாலும் முதலாளியின் பங்களிப்பில் 8.33% ஊழியர் ஓய்வூதிய திட்டத்திற்கு செலுத்தப்படுகிறது. மீதமுள்ள 3.67% PF கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது. அடிப்படை சம்பளம் ரூபாய் 21,000 உயர்ந்தால் PFக்கு ஊழியர்களின் பங்களிப்பு ரூபாய் 2,520 உயரும். அது தற்போது ரூபாய் 1,800 உள்ளது. அதே நேரத்தில் முதலாளியும் அதே தொகையை பங்களிப்பார். இதில் ரூபாய் 1,749 ஓய்வூதியத்திற்கு செல்லும். மீதமுள்ள ரூபாய் 771 PF கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை சேரும்.